ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை. ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்புத்தூள், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய துண்டளவு இஞ்சி அதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் அளவு ஜூஸ் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 புதினா இலை, இது ஆப்ஷனல் தான். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இது சைடில் எடுத்து வச்சுக்கலாம். மசாலா அரைக்கும் போது அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா பிரியாமல் மீனில் நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்ம மசாலாவை மீன் பீசஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு மீன் எடுத்திருக்கேன். நான் எடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா பாறை மீன், அந்த வகையை சேர்ந்தது. சீக்கிரமாக குக் ஆகிடும், அதே சமயம் முள்ளும் ஜாஸ்தியாக இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும், ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் அதுலேருந்து. இது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மீன் வந்து ரொம்ப நல்லது, குளிர்ச்சியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா மசாலா அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. நான் பேலன்ஸ் உள்ள எல்லா மீனுக்கும் இதே மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வைக்கிறேன். நான் இப்போ சொன்ன இந்த மசாலா ரெசிப்பியை நீங்கள் எந்த வகை மீனுக்கும் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக எல்லா மீன் பீசஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு மசாலாவை. இதை நான் ஒரு 1 மணி நேரம் வெயிலில் காய வைக்க போகிறேன். பாருங்கள், நல்லா மசாலா வெயிலில் காஞ்சிருச்சு, எப்படி ட்ரையாக தெரியுது பாருங்கள். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஃபுல் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சா அது வந்து ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ண ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மீன் பீஸை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு சைட் குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடியில் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை திருப்பி வெட்டிக்கலாம். நம்ம பாருங்க, மசாலா கொஞ்சம் கூட பிரியல, மீன் பீஸில் நல்லா ஒட்டியிருக்கு. இது உங்களுக்கு ரொம்ப கருப்பாக தெரியுது, பட் அது கருகலை, நல்ல டார்க் ப்ரௌனில் இருக்குது. நம்ம மீன் இப்போ சூப்பராக குக் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான ஃபிஷ் ஃப்ரை இப்போ தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபீஸ்ட் ஆஃப் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.